அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வாஸ்து டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்ட தடை வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், அதை பத்தி தாங்க பார்க்க போறோம். சொந்த வீடு கட்டுவது என்பது ஒவ்வொருவரின் மிகப்பெரிய கனவாகவே இருக்கிறது. நமக்கென ஒரு சொந்த வீடு இருந்துவிட்டாலே போதும், வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து விடலாம் என்கிற தன்னம்பிக்கை பிறக்கும். இந்த சொந்த வீடு கனவு நினைவாகும் போது திடீரென தடைகள் ஏற்படுவது உண்டு. வீடு கட்டும் பொழுது இந்த தடைகள் வராமல் இருக்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆசையாய் வீடு கட்டுவதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையுமே செய்துவிட்ட பின்னர் நீங்கள் எந்த இடத்தில் வீடு கட்ட இருக்கிறீர்களோ அந்த இடத்தின், அதாவது அந்த ஊரின் எல்லை தெய்வத்தின் அனுமதியை பெற வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. எல்லை தெய்வத்தின் அனுமதி இருந்தால் வீடு கட்டுவதில் தடைகளும் சிக்கல்களும் வராமல் அந்த தெய்வம் பார்த்து கொள்ளுமாம். ஒவ்வொரு ஊருக்குமே எல்லை தெய்வம் இருக்கும். நகரில் இருப்பவர்களுக்குமே அந்த ஊருக்கு என தனிப்பட்ட கோவில்களும் தெய்வமும் இருக்கும். அதை எல்லையை காக்கும் தெய்வமாக நீங்கள் வணங்கலாம். குறிப்பிட்ட அந்த எல்லையை காவல் காக்கும் தெய்வமாக அமைந்திருக்கும் கோவிலுக்கு செல்ல வேண்டும். நீங்கள் வீடு கட்ட வாங்கி வைத்திருக்கும் செங்கலில் இருந்து ஒரு செங்கலை எடுத்துக்கொள்ளுங்கள். பூமி பூஜை எல்லாம் போட்டு முடித்த பிறகு இதை செய்யுங்கள். பொதுவாக பூமி பூஜை போடும் வரை எந்த பிரச்சனையும் வருவதில்லை. பூமி பூஜை போட்டுவிட்டாலே வீடு கட்டுவதில் சில தடைகள் வருவதை பார்த்திருக்கிறோம். அந்த தடைகள் வராமல் இருக்க எல்லை தெய்வத்திடம் சென்று ஒரு செங்கலை வைத்து அந்த தெய்வத்திற்கு உரிய பூஜைகளை செய்யுங்கள். பொங்கல் வைத்து வழிபடலாம் என்றால் பொங்கல் வையுங்கள். வேறு எந்த வழிபாடு முறை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த தெய்வத்தின் வழிபாட்டினை செய்து பூஜித்த பிறகு அந்த செங்கலை எடுத்துக்கொண்டு வாருங்கள். வீடு கட்டும் பொழுது அஸ்திவாரம் போடும் சமயத்தில் ஈசானிய மூலையில் நீங்கள் அந்த கல்லை வைத்து மூடி கட்டிடம் எழுப்ப வேண்டும். இப்படி எல்லை தெய்வத்தின் அருளோடும் அனுமதியோடும் நீங்கள் உங்களுடைய இடத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தால் எப்பேற்பட்ட தடைகளும் தகர்த்தெறிந்து உங்களுடைய கனவினை முழுமையாக பூர்த்தி செய்யலாம் என்பது பழங்கால நம்பிக்கையாகும். வீடு கட்டுவது சாதாரண விஷயமல்ல. கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் என்று சும்மா யாருமே சொல்லவில்லை. அரும்பாடுபட்டு எழுப்பும் கட்டிடத்தை பாதியிலேயே நிறுத்தப்படுவது பெரும் மனவேதனையை தரும். சிலருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் கூட வரக்கூடும். பண ரீதியான பிரச்சனைகள், குடும்ப தகராறுகள், சொத்து தகராறுகள் என்று செய்யும் பணி முடங்கிவிடும். இப்படி எந்த தடைகளும் இல்லாமல் நீங்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க உங்களுக்கென சொந்தமாக வீடு விருப்பப்படி அமைத்து கொள்ள ஊர் எல்லை தெய்வத்தின் வழிபாட்டினை செய்து ஆரம்பியுங்கள். நல்லதே நடக்கும். அதுபோல இடம் வாங்கி வைத்து வீடு கட்ட முடியவில்லை என்பவர்களுமே எல்லை தெய்வத்திடம் புதிய செங்கல் வாங்கி வைத்து வழிபாடு செய்து நீங்கள் அந்த இடத்தில் பூமியை தோண்டி புதைத்து வையுங்கள். சீக்கிரமே வீடு கட்ட தெய்வம் அருள் புரியும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.